அது ஒரு அழகான ஊரு. கடற்கரைக்கு ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். பத்ரையா அவன் சின்ன குடிசைக்கு வெளியில இருக்கிற திண்ணையில ரொம்ப கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். பத்ரையாவோட மனைவியான சாவித்ரி உள்ள இருந்து ஒரு காலியா இருக்கிற பாத்திரத்தை வெளியில கொண்டு வந்தாங்க. ஏங்க, அப்படி ஆகாயத்துல என்னதான் தெரியுது? ரொம்ப நேரமா அதையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்ல. இருக்கிற சின்ன வயல்ல விளைச்சலும் விளைய மாட்டேங்குது. இங்க நமக்கு கூலி வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே இருந்தா என்னதான் பண்றது? இப்படியே பட்னியா இருந்து எங்கேயே நாம சாகத்தான் போறோமா? எனக்கும் என்ன பண்றதுனே புரியல சாவித்திரி. இந்த வறட்சி காலத்துல யாருக்கிட்ட போய் உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய நிலைமையும் அதுதானே. நான் காட்டுக்கு போய் ஏதாவது கிழங்கு பழம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். நம்ம நேர்மை நம்மள என்னைக்குமே காப்பாத்தும். கஷ்டம் யாருக்குமே நிரந்தரம் இல்லை இல்லையா? தைரியமா இரு. அந்த நேரத்துல தான் பொறுமையா நடந்துக்கிட்டு பார்வதி அம்மான்ற பாட்டி அங்க வந்தாங்க. என்னப்பா பத்ரையா, என் முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. சாவித்ரி, என்னம்மா கண்ணுல கண்ணீர் இருக்கு? பசி கொடுமை உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துது போலையே. வாங்கம்மா, கஷ்டம் இல்லாம வேற என்ன இருக்கு எங்க வீட்டுல? என் வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷன். ஆனா அவருக்கு வேலை தான் இருக்க மாட்டேங்குது. அதனால எங்க வீட்டுக்கு வருமானமும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? வீட்டுல சமைக்கிறதுக்கு கைப்பிடி அரிசி கூட இல்லம்மா. கவலைப்படாதம்மா, கஷ்டம் துக்கம் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. இருட்டு போனதுக்கு அப்புறம் வெளிச்சம் வர்றதும், வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் இருட்டு வர்றதும் சாதாரணம்தான். உன்னோட புருஷன் ரொம்ப நேர்மையானவன அந்த கடவுள் சோதிப்பான். ஆனா என்னைக்கும் கைவிட்டுற மாட்டான். அவனுக்கு நல்லதுதான் நடக்கும். சரிப்பா, நீ காட்டுக்கு கிளம்பு. ஆனா பத்திரமா போயிட்டு வா. பத்ரையா சரின்னு காட்டுக்கு போனான். அன்னைக்கு சாயந்தர நேரம் அவன் காட்டுல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தான். ஆனா திரும்பி வரும்போது அவன் தோள்ல ஒரு உரலை சுமந்துக்கிட்டு வந்தான். அது ரொம்ப பழைய உரல் மாதிரி இருந்துச்சு. ஏங்க, என்னாச்சு? வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே. ஏதாவது பழம் கிடைச்சுதா? ஆமா, என்ன இது? ஏதோ உரலை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? அந்த கதையை சொல்றேன் கேளு சாவித்திரி. நான் காட்டுக்குள்ள பழங்களையும் கிழங்கையும் தேடி போய்கிட்டு இருந்தேனா, அந்த காட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்குள்ள இதோ இந்த உரலை தான் பாதி மண்ணுல மூழ்கி இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. இது மேல பழைய காலத்து உருவங்கள் எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க. அதான் இதை வீட்டுக்கு கொண்டு வந்தா நாளைக்கு அரிசியோ நெல்லோ இதுல போட்டு அரைக்கலாம் இல்லையா? அதனால தான் கொண்டு வந்தேன். வீட்ல சமைக்கவே அரிசி இல்ல. இதுல அரிசிய போட்டு அரைக்கிற இந்த கல்லு நமக்கு எதுக்குங்க? சரி, கொண்டு வந்துட்டீங்க, அதை கொடுங்க. கிணத்துக்கிட்ட கொண்டு போய் அது மேல இருக்கிற மண் எல்லாத்தையுமே கழுவிட்டு வரேன். நீங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க. வீட்டுக்குள்ள 2 பழம் இருக்கு, அதை சாப்பிட்டுக்கோங்க. சாவித்ரி அந்த உரலை எடுத்துட்டு கிணத்தடியில போய் கழுவிக்கிட்டு இருந்தா. கழுவ திடீர்னு அந்த உரல் தங்க நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சுது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சாவித்ரி அதை எடுத்துக்கிட்டு வேகமா புருஷன் கிட்ட போனா. ஏங்க, இங்க பாத்தீங்களா? இந்த உரலை தண்ணிய ஊத்தி கழுவுனா மண்ணெல்லாம் போய் இப்படி தங்க நிறத்துக்கு மாறிடுச்சு. பலன்னு ஜொலிக்குது வேற. எனக்கு என்னவோ இது மந்திர உரலோ அப்படின்னு தோணுதுங்க. உண்மைதான் சாவித்திரி, இது ரொம்ப அருமையா இருக்கு. இதுல ஏதோ மகிமை இருக்கு போல. இது காட்டுல ஒரு கோவில்ல தானே கிடைச்சது. இது ஒருவேளை முனிவர்களோடதா கூட இருக்கலாம். இது என்ன மாயமோ மந்திரமோ அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. நேத்துல இருந்து கொஞ்சம் கூட நான் சாப்பிடவே இல்லல்ல. கடவுள் இந்த உரலை கொடுக்கறதுக்கு பதிலா சாப்பிட பழமோ இல்ல பாலோ கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த உரல்ல இருந்து சுத்தமான அரிசியோ தோரம்பருப்போ வந்தாலும் நல்லாதான் இருக்கும். உண்மைதான் சாவித்திரி, இந்த உரலுக்கு எதனா மகிமை இருந்தா நாம கேட்கறத கொடுக்கணும் இல்ல? நான் ஒரு தடவை அரைச்சிக்கிட்டே கேட்டு பாக்கறேன். அந்த உரலை மெதுவா சுத்தி விட்டு, அம்மா உரலே, நீ உண்மையிலேயே மகிமை வாய்ந்த உரலா இருந்தா நாங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அரிசியை மட்டும் கொடுமா. பத்ரையா அப்படி வேண்டிக்கிட்டு அந்த உரலை சுத்தும் போது ஆச்சரியம் என்னன்னா, அதுல இருந்து சுத்தமான வெள்ளை நிறத்துல இருக்கிற அரிசி வெளியில வந்துச்சு. அவங்க கொண்டு வந்த பாத்திரத்துல அரிசி நிறைஞ்சு போச்சு. பத்ரையா சாவித்ரி 2 பேரும் இத ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, பாத்தீங்களா? இதுக்குள்ள இருந்து அரிசி வருது. இது சாதாரண உரல் இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு இது மந்திர உரல்னு நினைக்கிறேன்.
இது என்ன கேட்டாலும் கொடுக்கும் போலங்க. நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் கடவுள் நமக்காக இது கொடுத்திருக்காரு. ஆமா சாவித்திரி, பாத்திரம் நிறைஞ்சு போச்சு. இப்ப நிப்பாட்டணும். மந்திர உரலே போதுமா? நிப்பாட்டிக்கோமா. அப்படின்னு சொன்னான். பத்ரையா அப்படி சொன்னதும் அந்த உரல் சுத்துறத நிப்பாட்டிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க வயிறார சமைச்சு சாப்பிட்டாங்க. அன்னையில இருந்து பத்ரையா அந்த உரல் கிட்ட கேட்டு துணி காய்கறி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இது பக்கத்து வீட்டு ரங்கையாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஏதோ சந்தேகத்தை உருவாக்குச்சு. பாத்தீங்களாங்க, அந்த பத்ரையாவோட ஆடம்பரத்தை. நேத்து வரைக்கும் சோத்துக்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சோறு போடுறான், துணி வாங்கி கொடுக்கறான். திடீர்னு அவ்வளவு பணம் அவன்கிட்ட இருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ஒன்னும் புரியல. எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. நேத்து வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நம்ம கிட்ட கேட்டவன் இன்னைக்கு எப்படி ஊருக்கே தானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஒருவேளை அவனுக்கு புதையல் கிடைச்சிருக்குமோ? அது புதையலா என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம அவன் வீட்டுக்கு போய் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி ரங்கையா யாருக்கும் தெரியாம பத்ரையாவோட வீட்டு ஜன்னல் வழியா உள்ளே எட்டி பார்த்தான். அப்பதான் அந்த உரல் முன்னாடி பத்ரையாவும் சாவித்திரியும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு பூ வேணும். உரல் கிட்ட பூ கேட்டு கொடுங்க கொஞ்சம். அம்மா மந்திர உரலே, எங்களுக்கு பூஜைக்கு பூ வேணுமா? உடனே அந்த உரல்ல இருந்து அழகான பூக்கள் வெளியில வந்துச்சு. வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையா இத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஓஹோ, அப்ப இந்த உரலு என்ன கேட்டாலும் கொடுக்குமா? இது மட்டும் என்கிட்ட இருந்தா நான் லட்சாதிபதியா ஆயிடுவேனே அப்படின்னு நினைச்சான். ஆனா பத்ரையா போதுமா நிறுத்து அப்படின்னு சொன்னது மட்டும் ரங்கையா காதுல விழல. ரங்கையா நேரா வீட்டுக்கு வந்து அவனுடைய பொண்டாட்டி கிட்ட, லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்க பாரு, அது என்ன புதையல்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கிட்ட ஒரு மந்திர உரல் இருக்கு. அந்த உரல் கிட்ட என்ன கேட்டாலும் அது அப்படியே கொடுக்குது. அந்த உரலை நாம திருடியாகணும். அப்படியாங்க? அந்த கல்லு கேக்குறதெல்லாம் கொடுக்குதா? அப்படின்னா எப்படியாவது அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். இனிமே நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. வீட்டுக்குள்ள இருந்தே என்னெல்லாம் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அந்த உரலை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டா நாளைக்கு அந்த பத்திரையா வந்து கேட்பான். ஊர் ஜனங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாம அந்த உரலை திருடிட்டு கையோட மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வேற ஊருக்கு உடனே போயிடலாம். கடலுக்கு போய் நாம ஒரு பெரிய படகை விலை பேசிக்கலாம். அப்புறம் கடல் தாண்டி நாம அந்த கரைக்கு எப்படியாவது போயிடுவோம். அங்க ஏதோ ஒரு தீவுலையோ இல்ல ஒரு பட்டணத்திலேயோ நாம வாழ்ந்துக்கலாம். இந்த உரல் தான் நாம கேட்கற எல்லாத்தையும் கொடுக்குமே. அதை வச்சுக்கிட்டு நாம 2 பேரும் ராஜா ராணியா வாழ முடியும். அடாடா, எவ்வளவு நல்ல யோசனைங்க இது. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க ரொம்ப புத்திசாலி. இப்பவே துணிமணி எல்லாத்தையும் மூட்டை கட்டுறேன். நீங்க சத்த போடாம போய் அந்த உரலை திருடிக்கிட்டு வந்துருங்க. நடுராத்திரியில எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது ரங்கையா சத்தமே போடாம பத்ரையாவோட வீட்டுக்கு போய் அவன் மறைச்சு வச்சிருந்த அந்த மந்திர உரலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த பொண்டாட்டியையும் கூட்டிக்கிட்டு 2 பேருமே அந்த ஊரை விட்டு கடற்கரைக்கு போனாங்க. அங்க ஒரு வியாபாரி கிட்ட பேசி ஒரு பெரிய படகுல அவங்க கொண்டு வந்த உரலையும் அவங்களுடைய துணிமணிகளையும் எடுத்து போட்டுக்கிட்டு படகுல பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. காலையில விடியும் போது அவங்க 2 பேரும் கடலுக்கு நடுப்பகுதியில போயிருந்தாங்க. அப்பாடா, ரொம்ப தூரம் வந்துட்டோங்க. இனிமே யாரும் நம்ம பின்னாடி வர முடியாது. நடு கடல்ல நாம இருக்கோம். அந்த பத்ரையாவுக்கு நாம எங்க இருக்கோன்னு கூட தெரியாது. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. கொஞ்சம் இந்த மந்திர உரலை கேட்டு எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு என்ன பெரிய விஷயமா? நாம பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணணும். உனக்கு தெரியாதுல்ல, பட்டணத்துல உப்புக்கு நல்ல விலை. தங்கத்துக்கு இணையா உப்போட விலை இருக்காமா. நாம இந்த படகு நிறையோ பட்டணத்துக்கு போறதுக்கு முன்னாடி உப்பால நிறைக்கணும். அங்க போய் எல்லாத்தையும் வித்துடலாம். அப்ப லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். எப்படி என்னோட யோசனை? இது ரொம்ப நல்ல யோசனைங்க. நீங்க வியாபாரத்துல ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க. சரி சரி, அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இப்பவே உப்பு கேளுங்க. படகு நிறையா உப்பு நிறைஞ்சா நல்லது. ரங்கையா சந்தோஷமா உரல் முன்னாடி உக்காந்து உரலை சுத்தி விட்டு, அம்மா உரலே, நான் உன்னுடைய புது முதலாளி. நான் பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எனக்கு இந்த படகு நிறைய உப்பு வேணும். ரங்கையா அப்படி சொன்னதும் அந்த மந்திர உரல் சுத்த ஆரம்பிச்சது. அதுக்குள்ள இருந்து சுத்தமான உப்பு வெளியில வர ஆரம்பிச்சது. இத பார்த்து புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க 2 பேருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. அடடடா, பாத்தீங்களாங்க எவ்வளவு உப்பு வருதுன்னு.
நீங்க சொன்ன மாதிரியே இந்த உப்பு படகு நிறைய நிறைஞ்சா நம்ம கோடீஸ்வரங்களாயிடுவோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உப்பு நிறையாவே வந்துருச்சு. அந்த உப்பு படகு எல்லாமே நிறைய ஆரம்பிச்சது. இப்ப அவங்க 2 பேருக்கும் உட்காரதுக்கு கூட இடமே இருக்கல. இப்போ ரங்கையா முகத்துல இருந்த சந்தோஷம் போய் ஒரு பயம்தான் தெரிஞ்சுது. ஜானகி, உப்பு அதிகமாகுது, படகும் கனமாகுது, நம்மளால உட்கார கூட முடியல. இப்போதைக்கு இந்த உப்பே போதும். உடனே இதை நிறுத்தலனா படகு கனமாயிடும். ஆமாங்க, படகு கூட கனம் அதிகமாறதுனால தண்ணிக்குள்ள இன்னும் இறங்குது. முதல்ல இதை நிப்பாட்ட சொல்லுங்க. சரி சரி, உரளே நில்லு நில்லு, எனக்கு இந்த உப்பு போதும், உடனே நிறுத்து. ஆனா உரல் சுத்துறத நிப்பாட்டல. உப்பு இன்னும் அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. பத்ரையா போதுமா நிறுத்து அப்படின்னு சொன்ன வார்த்தை ரங்கையாவோட காதுல விழல. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஏங்க, இது சுத்துறத நிப்பாட்ட மாட்டேங்குது. நிறைய உப்பை வேற கொடுக்குது. ஐயோ, படகு நிறைய உப்பாயிடுச்சுங்க. படகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில முழுக போகுதுங்க. ஏதாவது பண்ணுங்க. மந்திர உரலே, தயவு செஞ்சு நிறுத்து. இந்த படகு மூழ்கிடுமோன்னு பயமா இருக்கு. உப்பு போதும், தயவு செஞ்சு நிப்பாட்டு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நிறுத்துன்னு சொல்றேன்ல. லக்ஷ்மி படகுல இருக்கிற உப்பை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில போட்டாலும் கூட அது இன்னும் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, எவ்வளவு உப்பு எடுத்து இந்த கடல்ல போட்டாலும் இன்னும் உப்பு வந்துகிட்டே இருக்கே. படகு முழுக போகுது. தண்ணி ஓரமா வந்துருச்சு. நம்ம பேராசைக்காக அந்த கடவுள் நம்மள தண்டிக்கிறான் போலங்க. லக்ஷ்மி, நம்ம படகு மூழ்க போகுது. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கான். என்னால தான் உனக்கும் இந்த நிலைமை வந்திருக்கு. என்னை மன்னிச்சிடு. ஐயோ கடவுளே, எங்களை காப்பாத்து. மந்திர உரல் அதிகமா உப்ப கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த உப்போட கனத்தை தாங்க முடியாம அந்த படகு தண்ணியில முழுகிடுச்சு. ரங்கையா லக்ஷ்மி 2 பேரும் அவங்க திருடி கொண்டு வந்த உரல் மட்டும் இல்ல, அவங்க இதுவரைக்கும் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் தண்ணியில இழந்துட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு பலகை அந்த பக்கமா அடிச்சுட்டு வந்ததுனால அதை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் கரைக்கு வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கிற ஒரு சின்ன தீவுக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க சாப்பிட சாப்பாடு இல்லாம குடிக்க ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாம நிர்கதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேராசையால எல்லாத்தையுமே இழந்து வாழ்க்கை பூரா பண்ண தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல காலையில எழுந்துச்சு பார்க்கும்போது உருளை காணோம் அப்படின்னு பத்ரையாவும் சாவித்திரியும் கவலையோட இருந்தாங்க. அப்ப பார்வதி அம்மா அங்க வந்தாங்க. என்னப்பா பத்ரையா, ஏன் நீங்க 2 பேரும் அவ்வளவு கவலையா இருக்கீங்க? அம்மா, நம்ம வீட்ல இருந்த அந்த மந்திர உரலை ராத்திரியோட ராத்திரியா யாரோ திருடிட்டாங்க. இது வரைக்கும் ஏழைங்க எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்ட அந்த உரல் இனிமே நமக்கு சாப்பாடு போடாதுமா. பக்கத்து வீட்டு ரங்கையாவோட குடும்பமும் ராத்திரியோட ராத்திரியா வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்களாமா. இப்ப புரியுது. அந்த ரங்கையாவுக்கு பேராசை ரொம்ப அதிகம். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம தான் அவன் தான் அந்த உரலை திருடி இருக்கணும். அவனோட பாவம் அவனையே அழிச்சிடும். நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்க நேர்மையா வாழ்றவங்க. ஒரு மந்திர பொருள் இருந்தாதான் உங்களால வாழ முடியுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு நல்லா வாழுங்க. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவனுக்கு கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் தண்டனையை கொடுப்பான். எந்த ஒரு பொருளையும் நாம நம்பி இருக்க கூடாது. நாளையில இருந்து நான் கூலி வேலைக்கு போறேன். அந்த கடவுள் எனக்கு நல்லதை தான் செய்வான். பத்ரையா சாவித்ரி 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சில நாட்கள்லயே அவங்க பணக்காரங்கள மாறி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா ரங்கையா லட்சுமி மட்டும் மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டதுனால அந்த தீவுல யாருமே இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மத்தவங்க சொத்துக்கு எப்பவுமே ஆசைப்படக்கூடாது. இன்னொருத்தவங்க பொருளை நாம சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சா அதுக்கு அந்த கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துருவான். மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா நம்ம கிட்ட இருக்கிற பொருளும் நம்மள விட்டு போயிடும். ஆனா நேர்மையா வாழ்றவன் எங்க இருந்தாலும் அவன் சந்தோஷமா வாழ்வான்.